வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அறுசுவை நிறைந்த சிக்கன் ஃப்ரை. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். பை மோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான பொருள் ஒரு மிக்ஸி எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு இஞ்சி, அது கூட வெள்ளைப்பூடு, தேவையான அளவுக்கு வெள்ளைப்பூடு எடுத்துகிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, அதை மூணையும் நல்லா கிரிண்ட் பண்ணி ரொம்ப மையாக எடுக்காமல் பரபரன்னு கிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். அப்புறம் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் போட்டு அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு மிளகா வத்தல் பொடி, அது கூட கொஞ்சம் மல்லிப்பொடி, அடுத்து கரம் மசாலா பொடி, அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்து தயிர், தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு எக்கு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் ரவை போட்டால் கொஞ்சம் மொறுன்னு வர்றதுக்காக ரவை நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூட பெப்பர் வந்து நல்லா திரிச்சு வச்சுருக்கேன், அந்த பெப்பர் பொடி போட்டு நல்லா தண்ணி பதத்துக்கு வர்றதுக்கு நல்லா கிண்டி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம அந்த விரவி வச்சுருக்க சிக்கன் இருக்கா, அது கூட நம்ம இப்போ கிண்டி வச்சுருந்த முட்டை இதை ஊற்றி அது கூட வெறும் இந்த மிளகா வத்தல் விதை எடுத்து வச்சுக்கிடுங்க, அதை வந்து மேலே தூவி அதோட சேர்த்து தூவிக்கிடணும். கொஞ்சம் காரத்துக்காக தூவி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி பக்குவமாக வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி நல்லா கொழுன்னு வந்துடும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் டொமேட்டோ சாஸ், அது கூட சோயா சாஸ், இது கூட கொஞ்சம் சீனி, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிடணும் அப்படியே. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணி அதில் வந்து ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விரவி வச்சுருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வருதுன்ட்டு இப்போ நல்லா போட்டு பொரிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பொரித்து நல்லா வேக விடணும். நல்லா வேக விட்டு 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்துக்கிடணும். அப்புறம் இன்னொரு கடாய் வச்சு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம பொரிச்சு எடுத்தோம்லாம் அந்த ஆயிலே ஊற்றிக்கிட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு பூண்டு, அதுக்கடுத்து இஞ்சி, இது கூட கொஞ்சம் பச்சை மிளகா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சோயா சாஸ் இதை அதோட மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி கொழுன்னு வந்த உடனே நல்லா இப்படி தொட்டு பார்த்தா நல்லா பிசு நம்மளுக்கு அந்த பதம் வரும். அது கூட நம்ம அந்த சிக்கனை இதில் இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா கிரேவி டைப்பும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி டைப்பில் பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்குன்னு. இது சப்பாத்திக்கோ இல்லை நம்ம ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் சிக்கன் ஃப்ரை.